அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுதெல்லாம் இந்தியாவில் உள்ள பெற்றோர்கள் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இவர்களினுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நானும் சில மாதங்களுக்கு முன்பு வெளிநாடு பயணம் மேற்கொண்டேன். இந்த வெளிநாட்டு பயணத்தின் போது நிகழ்ந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கனடா நாட்டு ஏர்போர்ட்டில் சென்று இறங்கியவுடன் தான் தெரிந்தது, நாங்கள் மட்டும்தான் கனடாவை வந்து சேர்ந்திருக்கிறோம், எங்களுடன் வந்த லக்கேஜ்கள் கனடாவிற்கு வரவில்லை என்று. இதற்கு முன்பு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டோம், இப்படிப்பட்ட சம்பவம் நிகழவில்லை. இது முதல் முறை என்பதால் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. 4 லக்கேஜுகள் வரவில்லை. அதில் ஒன்றில் நாங்கள் பேர குழந்தைகளுக்கு வாங்கிய புதிய துணிமணிகள், உறவினர்கள் கொடுத்து அனுப்பிய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அனைத்தும் இருந்தது. என்னுடைய பேரனும் சோகமாகிவிட்டான். காரணம் என்னவென்றால், அவன் சென்னையில் ஆசையாக வாங்கிய கீபோர்டும் வரவில்லை. ஏர்போர்ட்டில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து விட்டு வீட்டிற்கு வந்து விட்டோம். ஆனால் 4 லக்கேஜுகள் வராதது எங்களுக்கு வேதனையாகத்தான் இருந்தது. நான் சென்னையில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மெசேஜ் அனுப்பினேன். அவர்கள் கவலைப்படாதே, கிடைத்துவிடும் என்றார்கள். 2 பேர் எனக்கு ஃபோன் செய்து பேசினார்கள். எங்கள் உறவினர்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. மேக்சிமம் ஒரு வாரம், அதற்குள் தொலைந்து போன அனைத்து லக்கேஜுகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் என்றார்கள். அது ஆறுதலை தந்தது. எனது மகனும் மருமகளும் தினமும் மெயில் அனுப்பிக்கொண்டு, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிக்கொண்டு யாருடனும் ஃபோனில் பேசி கொண்டிருந்தார்கள். 5 நாட்கள் இருக்கும், ஒரு வாரத்திற்கு முன்பாகவே உங்களது லக்கேஜுகள் அனைத்தும் வந்துவிட்டது, வந்து கலெக்ட் செய்து கொண்டு செல்லுங்கள் என்று மெசேஜ் வந்தது. அனைவருக்கும் சந்தோஷமாகிவிட்டது. மருமகள் மற்றவர்களும் ஏர்போர்ட்டிற்கு சென்றார்கள். அங்கு சென்று கேட்டவுடன் அங்கிருந்தவர் எந்த லக்கேஜும் இங்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார். இது என்னடா வம்பா போச்சு, எல்லாம் கிடச்சிடுச்சுன்னு நினச்சோம், இப்போது வரலன்னு சொல்கிறாங்களேன்னு திரும்ப ரொம்ப சோகமாயாச்சு. அப்புறம் என் மருமக புத்திசாலித்தனமாக எங்கள் லக்கேஜில் ஒரு கீபோர்டும் அதில் இருக்குன்னு சொன்னால், அது சொன்னோடனே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, அந்த கீபோர்டில் இதுவா, அது அங்கே இருக்கு பாருங்கள், போய் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு விதத்தில் கீபோர்டு காணாமல் போனதும் ரொம்ப நல்லதாக போச்சு. ரொம்ப ஈஸியாக எங்கள் தொலைஞ்சு போன லக்கேஜெல்லாம் கண்டுபிடிச்சி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. கீபோர்டை பார்த்த உடனே என்னோடய பேரனுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் எங்களுடைய லக்கேஜெல்லாம் திறந்து பார்த்தோம். எல்லாத்துலேயும் எல்லா பொருளும் அப்படியே பத்திரமா இருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. என்னுடைய மகனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோடு இடது வலதாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ரோடுக்கு நடுவுலேயும் ஒரு சின்ன கிளை ரோடும் நேராக பிரிஞ்சு போயிட்டு இருந்தது. சரி, கனடாவுக்கு வந்திருக்கோம், காலையில் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போய் எல்லா இடத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கனடாவுக்கு போனோம். அடுத்த நாள் அந்த நடுவில் இருக்கிற அந்த கிளை ரோடில் நடந்து போனோம். ஒரு 20 நிமிஷம் நடந்து போன உடனே ஒரு பெரிய பார்க்கில் போய் சேர்ந்துடுச்சு அந்த பாதை. அப்புறம் அந்த பார்க்கில் பசங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்களாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். இந்த போகிற வழியிலலாம் ரோடு ஓரத்தில் ஒரு மரம்ல சிகப்பாக காய் இருந்தது. தரையெல்லாமும் கொட்டி இருந்தது. அந்த சிகப்பு காய் எடுத்து பார்த்தா அது சின்ன சின்ன ஆப்பிள் சைஸில் இருந்தது. ஆப்பிளாக இப்படிலாம் கொட்டியிருக்கோன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நம்ம ஊர்லலாம் கூட ரோட்லலாம் புளிய மரம் நம்ம பார்த்துருக்கோம். புளிய மரத்துலேருந்து புளியாம்பூ, புளியம் பிஞ்சுலாம் கீழே கொட்டியிருக்கோம்.
அப்புறம் அங்கே இருந்த ஒரு வயசான அம்மாவை கேட்டேன், இது என்னதுன்னு கேட்டால் அவங்க அது ஆப்பிள் மரம், அது ஆப்பிள் காய் கீழே விழுந்திருக்கிறதெல்லாம் பிஞ்சு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம ஊர் புளியா மரம் மாதிரி இங்கே வந்து ஆப்பிள் மரங்க இருக்குது ரோடு ஓரத்தெல்லாம் அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணோன்னா, இடத்த பக்கம் இருக்கிற ரோடில் நடந்து போனோம். அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு ஒரு ஸ்டேஜில் அதிலிருந்து பிரிஞ்ச ஒரு பாதையில் திரும்பி நடந்து போனோம். அந்த பாதையும் போய் அதே பார்க்கில் போய் சேர்ந்துருச்சு. என்னடா நேற்று போனால் அதே பார்க்குக்கு இதுவும் வந்து நம்மளை கொண்டு வந்து விட்டுடுச்சேன்னு இருந்தது. அதுக்கு அடுத்த நாள் வலது பக்கம் இருக்கிற பாதையில் போனோம், அதுவும் அந்த பார்க்குலேயும் போய் சேர்ந்துடுது. ஆக்சுவலாக அந்த பார்க்கு ரொம்ப பெரிய பார்க்கு. அந்த பார்க்கு சுற்றி ஒரு பெரிய ரோடு அப்படியே வட்ட வடிவத்தில் இருக்குது. அதிலிருந்து பல சின்ன சின்ன ரோடுங்க அப்படியே பிரிஞ்சு 4 திசையையும் போகிறத பார்த்தோம் நாங்கள். இப்போ எங்கள் வீட்டில் சொன்னார், இந்த ஏரியா பேர் கிர்க்லாண்டு, இது நம்மளை வந்து கிறுக்கு பிடிக்க வச்சிருச்சு, 3 நாளாக ஒரே பார்க்குக்கு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படின்னாரு. இந்த ஜோக்கு நான் ரொம்ப ரசித்து சிரித்தேன். இங்கே வந்து மவுண்ட் ராயல்னு ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. அந்த மவுண்ட் ராயல்ன்ற பேரில் தான் மான்ட்ரியல் அந்த சிட்டிக்கும் பேர் வந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த மலைக்கு போனோம் நாங்கள். அங்கே வந்து மக்கள் எல்லாம் கூடி பொழுதை வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமாக கழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மலையை வந்து சின்ன மலைன்றதுனால எல்லாரும் மலைக்கு மேலே ஏறி அது மேலே நின்றுக்கிட்டு நகரத்தோட பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. நான் மலைக்கு உச்சிக்கு போல நடுவுலையே உக்காந்துட்டேன். மலைக்கு அடியில் ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியில் வாத்தெல்லாம் வந்து நீந்திட்டு இருந்தது. அந்த ஏரி ஓரத்துலலாம் மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் இருக்கிற இலைங்கள்லாம் ரொம்ப அழகழகான கலரில் ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, எல்லோ அப்படி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அழகான அந்த இலைகளோட அந்த மரத்தோட நிழல் அந்த ஏரியில் விழுந்திருந்தது. அந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு வினோதமான ஒரு ஆச்சரியமான ஒன்றை பார்த்தேன் நான். என்னன்னு சொன்னால், இங்கே ஒரு 4-5 லேடிஸ் வந்து பெண்கள் அங்கங்கே நின்றுக்கிட்டு சிகரெட்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆண் கூட அங்கே வந்து சிகரெட் பிடிக்கவே இல்லை. நம்ம ஊரில் நம்ம வந்து ஆண்கள் தான் சிகரெட் பிடிச்சி பார்த்துருக்கோம், பெண்கள் வந்து சிகரெட் பிடிச்சது கிடையாது. ஆனால் அங்கே வந்து இது ஆப்போசிட்டாக இருந்தது. அப்புறம் நம்ம ஊரில் வந்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அங்கே வந்து குரங்குங்கள்லாம் வந்து நிறைய நம்மளை பார்த்துட்டு பயம் இல்லாமல் ஓடி வரும். நம்மளை பார்த்து கை நீட்டிச்சுன்னா கூட நம்ம வாழைப்பழம் இந்த மாதிரி எதனா கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு ஓடிடுங்க. இந்த குரங்கு மாதிரி இந்த மலையில் வந்து அணில்ங்க இருக்குது. அந்த அணில்லாம் வந்து மனுஷங்களை பார்த்து பயப்படவே இல்லை. எதனா சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட அந்த அணிலுங்க ஓடியா வந்து கை நீட்டி கேட்குதுங்க. என் பக்கத்தில் ஒருத்தர் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தார். அது கை நீட்டி கேட்டோன்னு ஒரு பாப்கார்ன் கொடுத்தாரு. அந்த பாப்கார்னை எடுத்துகிட்டு போய் அதை உட்காந்துக்கிட்டு அழகாக குறித்து சாப்பிட்டுச்சு. அப்புறம் இன்னொரு அணில் நம்ம வந்து கார்ட்டூன் பிக்சர்லாம் பார்த்துருப்போம். அணில் வந்து வாயில் ஒரு கொட்டையை வச்சுக்கின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடுறத பார்த்துருப்போம். அது மாதிரி இங்கே நிஜமாகவே ஒரு அணில் அதே மாதிரி ஒரு கொட்டையை வாயில் வச்சுக்கிட்டு இந்த புல் மேலே அங்கேயும் இங்கேயும் ஓடுது. அந்த கொட்டையை ஒழிச்சு வைக்கிறதுக்கு புல் நடுவுலலாம் தேடுது. அப்புறம் அந்த மண் தரையை பெராண்டி அதுக்குள்ளே அந்த கொட்டையை வைக்க முடியுமான்னு பார்க்குது. அதெல்லாம் எனக்கு வந்து நல்லா நான் பார்த்து வந்து சந்தோஷப்பட்டேன், என்ஜாய் பண்ணேன். என்னோடய மருமக கூட அதை வந்து வீடியோ எடுத்தா. அப்புறம் இங்கே இன்னொன்று நான் பார்த்தேன். நம்ம ஊர்லலாம் அணிலுங்க முதுகுலெல்லாம் நம்ம 3 கோடு பார்த்துருப்போம். இங்கே வந்து கனடாலையும் சரி அமெரிக்காலையும் சரி அந்த அணிலுங்க முதுகுலெல்லாம் கோடே இல்லை, அப்படியே காலியாகவே இருந்தது. ஏன் இந்த ஊர் நாட்டு அணிலுங்க மட்டும் இப்படி இருக்குன்னு எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் நான் யோசித்த உடனே தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம நாட்டில் தான் ராமர் வந்து இலங்கைக்கு பாலம் கட்டினார். அப்போ வந்து அணில் வந்து அதுக்கு உதவி செய்தது நம்ம படிச்சிருக்கோம். அந்த அணிலை வந்து அவர் அன்போட முதுகுல தடவி கொடுத்தாரு. அந்த விரலோட அடையாளம் அதுங்க முதுகுல அப்படியே கோடாக விழுந்துடுச்சுன்னுட்டு. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற அணிலை உதவிச்சு ராமர் வந்து தடவனதுனால நம்ம நாட்டு அணிலுங்க முதுகுல தான் அந்த கோடு விழுந்திருக்கு. ஆனால்
அமெரிக்கா கனடாலலாம் ராமர் பாலம் கட்டலை, அதனால இங்கே இருக்கிற அணிலு கொம்புதுகளெல்லாம் அந்த கோடு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிக்கிட்டேன். அப்புறம் இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஷாப்புங்கள்லாம் இருக்குது. நமக்கே வந்து தெரியும், வெளிநாட்டில் இருக்கிற ஷாப்புங்கள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். அதோட அந்த பார்க்கிங் ஏரியாவும் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஊரில் இருக்கிற ஒரு சின்ன கிராம சைஸ் இருக்குது அங்கே ஒரு ஒரு ஷாப்புங்களுமே. இந்த ஷாப்புங்களை வந்து அந்த நாட்டுக்காரங்களும் நடத்துகிறாங்க, நம்ம இந்தியன்ஸும் அங்கே நடத்துகிறாங்க. இலங்கையில் கனடாவில் பார்த்தோம்னா இலங்கை தமிழருங்க வந்து கடை நடத்தின்னு இருக்காங்க. இந்த கடைக்கு நம்ம போனோம்னா அவங்க தமிழில் வந்து ரொம்ப நம்மளை வந்து நம்மக்கிட்ட பேசி ரொம்ப மரியாதையாக அன்பாக நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க. இந்த பட்டேல் கடை, அப்னா பஜார் இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்கிறாங்க அங்கே. நம்ம வந்து அந்த நாட்டு கடையில் கூட இப்போல்லாம் வந்து இந்தியன்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே ஓப்பன் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த செக்ஷனில் போனோம்னா எல்லாரும் ஹிந்தி பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, தமிழ் பேசுகிறவங்க எல்லாருமே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கடைக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப மலைப்பாயிடுது. அப்படி தான் ஒரு கடைக்கு போனோம். அங்கே அந்த பண்ணுங்க வந்து அப்படியே ஒரு லட்சக்கணக்கில் கூச்சி வச்சுருந்தாங்க. நான் அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டேன் அந்த பண்ணெல்லாம் பார்த்த உடனே. இந்த மாதிரி பண்ணுன்னு இல்லை, எல்லா பொருளுமே அங்கே அப்படி தான் நிறைய கூச்சி தான் வச்சுருக்காங்க. நம்மள மாதிரிலாம் அடிக்கடி அங்கெல்லாம் வந்து யாரும் கடைக்கெல்லாம் போக மாட்டேன்றாங்க. ஏன்னா அது குளிர் கண்ட்ரின்றதுனால மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை கார் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த மாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. பாலெல்லாம் கூட அப்படி தான் கேனாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு அடைச்சிட்றாங்க. நம்ம ஊர் ஃப்ரிட்ஜை மாதிரி அங்கே 2-3 மடங்கு பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு தான் ஒரு வீட்லேயுமே இருக்குது. இந்த கடைகளுக்கு போகும்பொழுது என்னோடய பேரனோட போனால் எனக்கு ரொம்ப ஜாலி. ஏன்னா என் பேரன் வந்து அந்தந்த கடையிலையும் ஏதாவது ஒரு ஐட்டத்தை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவான். வெஜிடேரியனாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுவான். அது வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பேன். அப்புறம் நான் அவனை கேட்டேன், உனக்கு எப்படிடா தெரியுது ஒரே பொருளை எல்லா கடையிலையும் ஆர்டர் பண்ணாமல் ஒரு கடையிலையும் வேறு பொருள் ஆர்டர் பண்ணுறேன்னு? அதுக்கு அவன் சொன்னான், என்னோடய ஸ்கூலில் வந்து ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அவர் ரொம்ப சாப்பாட்டு பிரியர். கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் அவர் சொல்லுவார், இந்த இடத்துல நீங்கள் ஷாப்பிங் போனீங்கன்னா எந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்க, அங்கே இதான் நல்லாயிருக்கும், அங்கே அதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாங்கள்லாம் அவர் சொல்கிற அந்தந்த கடைக்கு போனோம்னா அந்தந்த பொருளை தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா. அப்போது இந்த மாதிரி கூட இருக்கா அப்படின்னு எனக்கு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய மகனோட நான் ஒரு பிரிட்ஜு மேலே காரில் போகும்பொழுது அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பிரிட்ஜு மேலே போகும்பொழுது அவன் வந்து காரோட மேலே கூரையை வந்து திறந்து விட்டுட்டான். அப்போ வானத்தில் இருக்கிற அந்த மேகங்கள்லாம் அப்படியே தலைக்கு கிட்ட வந்த மாதிரி இருந்தது. நல்லா அப்படியே சுத்தமான ஒரு காற்று வந்து முகத்தில் அடிச்சுது. அது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. இதே மாதிரி ஒரு அனுபவம் அமெரிக்காவில் வந்து நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு போகும்போது எனக்கு கிடச்சிது. அந்த நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்டக்க போகும்போது அந்த நீர் தவளைங்கள்லாம் அப்படியே முகத்தில் அடித்து முகத்தை அப்படியே கழுவி விட்ட மாதிரி இருந்தது. முகம் கழுவுனது மாதிரியே மனசும் கழுவுன மாதிரி ஒரு கழுவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிது. அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த அனுபவங்கள் வந்து எனக்கு மறக்காமல் அப்படியே மனசில் வந்து இருக்குது. அமெரிக்காலையும் சரி கனடாலையும் சரி நம்ம நாட்டு மக்கள் நம்ம நாட்டோட மொழி கலாச்சாரத்தெல்லாம் நல்லா வளர்க்குறாங்க. அமெரிக்காவில் வந்து அங்கே இந்தியன் அசோசியேஷன்லாம் வந்து தமிழ் மொழி, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி இந்த மாதிரியெல்லாம் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து கனடாவில் வந்து இலங்கை தமிழர்கள் வந்து தமிழ் வகுப்பு எடுக்கிறாங்க. என்னோடய பேரன் கூட அங்கே தமிழ் வகுப்புக்கு போயின்னு இருக்கான். தமிழ் புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். தமிழ் இலக்கணம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பப்போ என் பேரன் வந்து இலங்கை தமிழ் எங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவான். இலங்கை தமிழ் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்லையா நம்ம தமிழை விட. அதெல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் ரசித்து சிரிப்போம்.
அவன் வந்து அங்கே அந்த இலங்கை தமிழர்கள் நடத்துகிற கிளாஸ்க்கு போயிட்டு வர்றதுனால என்னை விட இலங்கை பற்றி அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம நாட்டோட அந்த இது தீபாவளி, பொங்கல், விநாயக சதுர்த்தி, இந்த மாதிரி நவராத்திரி, இந்த மாதிரி விசேஷங்களெல்லாம் அங்கே நல்லா கொண்டாடுறாங்க. அந்த டயத்தில் இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரிலாம் நடத்துகிறாங்க. இந்த குழந்தைங்களை வச்சு நாட்டியம், நாடகம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஸ்டேஜில். நம்ம தமிழ் சினிமாவில் வர அந்த குத்துப்பாட்டு இதுக்கெல்லாம் கூட குட்டி குட்டி பசங்களெல்லாம் வந்து ஸ்டேஜில் ஆட விடுறாங்க. நானும் போய் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா ரசிக்கிறபடி இருந்தது எல்லாமே. அப்புறம் வந்து அமெரிக்காவில் வந்து போன தடவை போயிருக்கும்போது ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிருந்தேன். இந்த தடவை வந்து ஆப்பிள் பிக்கிங் போனேன். இந்த ஆப்பிள் தோட்டம்லாம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்குது. அந்த பண்ணைங்க மாதிரி இருக்குது. மலையடி வாரத்தில் இந்த ஆப்பிள் தோட்டம்லாம் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் மாம்பழத்துக்கு பங்கனப்பள்ளி, பெங்களூரா மாம்பழம், மல்கோவா மாம்பழம்னு சொல்கிற மாதிரி அந்த ஊரில் ஆப்பிளுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரெட்டு டெலிஷியஸ், கேலா ஆப்பிள், ஹனி கிறிஸ்ப், இந்த மாதிரி எதோ பேரெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த ஆப்பிள் தோட்டத்தில் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ நம்மக்கிட்ட வாங்கிட்டு நம்ம கையில் ஒரு பேக் கொடுத்துட்றாங்க. நம்ம உள்ளே போயிட்டு அந்த பேக் ஃபுல்லாக ஆப்பிள் பறிச்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ வேணால் ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ளே வந்து அப்படியே கொத்து கொத்தாக ஆப்பிள் காய்ச்சி காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. சிலது ரெட்டு கலர் ஆப்பிள், க்ரீன் கலர் ஆப்பிள், எல்லோ கலர், அப்புறம் எல்லோ ரெட்டும் சேர்ந்தது, க்ரீனும் ரெட்டும் சேர்ந்தது மாதிரி விதவிதமாக ஆப்பிள் இருந்தது. இதுலேயே இந்த ஆப்பிள்லேயே சிலது ஸ்வீட்டாக இருக்குன்றாங்க, சிலது புளிக்குன்றாங்க. இந்த புளிக்கிற ஆப்பிளை அவங்க வந்து ஊறுகாலாம் போடுவாங்களாம். நாங்களும் ஒரு பேகு ஃபுல்லாக ஆப்பிளை பறிச்சுக்கிட்டு நான் ஒரு இது ஆப்பிள்லேயும் பச்சை கலர் ஆப்பிள், சிகப்பு கலர், மஞ்சள் கலர்னு ஒன்று ஆப்பிளும் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். நான் அந்த பயணம் வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. இந்தியா வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற சொந்த பந்தங்களுக்காக ஷாப்பிங் போனோம். அப்போ வந்து கொஞ்சம் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தோம். அந்த டிஷர்ட்ஸ்லாம் ஒரு கண்ட்ரி பேர் போட்டிருந்தது. எந்தெந்த கண்ட்ரியில் அந்த டிஷர்ட்லாம் வந்து ரெடி பண்ணி அங்கே வந்தது சொல்லிட்டு அதில் ஒரு டிஷர்ட்டை பிரித்தா அதில் வந்து மேட் இன் இந்தியான்னு இருந்தது. எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இந்தியாவிலேருந்து வெளிநாடு வந்து மேட் இன் இந்தியான்னு போட்ட சட்டையை வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு எடுத்துன்னு போகிறவங்க நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நாங்கள்லாம் வேடிக்கையாக பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். அமெரிக்காலேயும் சரி, கனடாலேயும் சரி, நம்ம நாட்டு லேடிஸ் தான் ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் வந்து சமைச்சுன்னு இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம நாட்டு சமையல் தான் பிடிக்குன்றதுனால இவங்க இன்னும் அங்கே போயும் நம்ம நாட்டில் சமைக்கிறபடியே சாம்பார், ரசம், பொரியல், வறுவல் எல்லாம் செய்துன்னு இருக்காங்க. அவங்க பசங்களுக்கும் நம்ம நாட்டு சமையலை தான் பிடிக்குது. அதனால் இவங்க வந்து சமையலறையில் ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது என்னோடய பேத்தி வந்து என்னை வந்து ஆப்பம் செய்து தர சொன்னான். நானும் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் ஆப்பம் ஊற்றினேன். வானொலி வந்து சின்னதாக இருந்ததுனால ஆப்பம் சின்னதாக வந்தது. அப்புறம் நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், என்னம்மா இது பெரிய வானொலியே இல்லைன்னு. அப்போ அவள் சொன்னால், நான் ஆன்லைனில் ஒரு ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன், அது ரொம்ப பெருசாக இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணலாமா, நீ வேணுன்னா அதை யூஸ் பண்ணுன்னு சொன்னான். அப்புறம் நான் அந்த வானொலியை தேய்ச்சி கழுவிட்டு அதில் வந்து ஆப்பத்தை ஊற்றி எடுத்தேன். பெரிய பெரிய ஆப்பமாக வந்தது. அதை பார்த்த உடனே என்னோடய பேத்திக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பாலை வச்சுக்கிட்டு அவள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாள். எனக்கும் ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. அப்புறம் இங்கே ஒன்று சொல்லணும், அமெரிக்காலேயும் சரி, கனடாலேயும் சரி, மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழறாங்க. அதுவும் இந்த கோடை காலம் வரும்பொழுது அவங்க அந்த சீசனை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. குடும்பமாக வாக்கிங் போகிறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க. வயசான தம்பதிகள் கூட வந்து ரோடில் வந்து மெதுவாக
பேசிக்கிட்டே நடந்து போகிறத நான் பார்த்தேன். நிறைய பேர் கையில் நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க. கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்கலாம் பெரிய பெரிய நாயை எடுத்துன்னு போகிறாங்க. வயசானவங்கலாம் வந்து சின்ன குட்டி நாய் கூட அப்படியே தரையோடு போகிற சின்ன நாயெல்லாம் கூட நான் அங்கே பார்த்தேன். அங்கே வயசானவங்களாம் கூட தனியாக வந்து சிங்கிளாக கூட வந்து தனியாக தைரியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மற்றவங்களாம் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அவங்க வீடுகளுக்கு முன்னாடி பின்னாடிலாம் பார்த்தோம்னா சேரு டேபிள்லாம் போட்டிருக்கு. இந்த கோடை காலத்தில் அவங்க அங்கே உட்காந்து குடும்பமாக உட்காந்து நேரத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றது, ஒரே வந்து ஜாலியாக இருக்காங்க அவங்கெல்லாம். அப்புறம் நம்ம நாட்டில் வந்து வயசானவங்களாம் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மாதிரி நமக்கு தோணுது. நம்ம வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே உடம்புக்கு எதனா ஒரு ஆப்ரேஷனே பண்ணணுன்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம், வயசாகிடுச்சு இனிமேல் என்ன ஆப்ரேஷன்னு பண்ணிக்கிட்டு வாழணுன்றது, இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. என்னோடைய மகளோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி 80-85 வயசு. அவங்க நான் போயிருக்கும்போது முட்டி ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயே வந்து அவங்க ஒரு 10 நிமிஷம் நின்று எங்ககிட்டலாம் பேசுனாங்க. அந்த மன தைரியம்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். நம்மளாம் வந்து வாழற வரைக்கும் வாழ்க்கையை வந்து அவங்களெல்லாம் மாதிரியே நம்மளும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.